வெல்கம் டு கை மனம் இன் ஜெயா டிவி. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஆங்கிலோ இண்டியன் காலத்துலேருந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கறி பவுடர். இந்த கறி பவுடர் நம்ம ஊரை விட மற்ற நாடுகளில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. இங்கே கொஞ்சம் பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். எஸ்பெஷலி ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலிஸ்லாம் இன்னும் அது வழக்கத்தில் வச்சுட்டு வராங்க. ஏன்னா நம்மளை வந்து ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஆட்சி செய்ய பார்த்து இந்த ஸ்பைசஸ் மேலே இருந்த ஒரு ஈர்ப்புனால அவங்க கிரியேட் பண்ண ஒரு ரெசிபின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ப்ளஸ் இது பிரிட்டிஷோட ரெசிபின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க இங்கே வர பார்த்து இந்த ஸ்பைஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, அவங்களுக்கு தேவையான ஒரு ப்ரொபோர்ஷனில் ரெடி பண்ண விஷயம்னு கூட இதை சொல்லலாம். இப்போ அப்ராட்லாம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது நம்ம ஊரை விட. ஸ்பெஷலி இந்த மெட்ராஸ் கறி பவுடரில் நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கூட வந்து கொஞ்சமாக பூண்டு தூள் ப்ளஸ் வெங்காயத்தூளை சேர்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதை வறுத்தும் அது கூட அரைப்பாங்க. ஆனால் நம்ம குழம்புலையும் அதை சேர்க்க போகிறோன்றதுனால அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்பைசஸ் வச்சு நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அதில் ஒரு எக்ஸைட்டிங் ரெசிபிஸ் அந்த ஸ்பைசஸ் வாங்க பார்க்கலாம். எந்த ஸ்பைஸ் செஞ்சாலுமே சரி, முதல் விஷயம் அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்லாம் நல்லா வெளியில் வரணும். நல்லா அதை வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்துட்டு அதெல்லாம் ஆற விட்டு நம்ம நல்லா இடித்து எடுத்துக்க போகிறோம். வீட்டில் இருக்கவங்க மேபி மிக்ஸி இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு நீங்கள் நார்மலாக நம்ம குழம்பு தூள்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை நம்ம குயிக்காக செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா நாம் வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வதங்க பார்த்தா அது கூட நம்ம மஞ்சள் சேர்த்துக்கிறோம். மெட்ராஸ் கறி பவுடரில் எஸ்பெஷலி இந்த ரெசிபியில் இந்த மஞ்சள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த மஞ்சள் வந்து நம்ம நார்மலாக இடித்து சேர்க்கணும். இல்லை இன்கேஸ் இதை போட்டு உங்களுக்கு பவுடர் பண்ண முடியாதுன்னா நீங்கள் தூளாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் முழுசாக சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்பைஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம இதில் வெந்தயத்தை ஆட் பண்ண போகிறோம். வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். அதை நம்ம சேர்த்துக்கிறோம். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, இதுக்கு தேவையான அளவு சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், இதுக்கு தேவையான அளவு கடுகு. கடுகு ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, அது கசப்பு தன்மையை கொடுக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். மிளகு, பிரியாணி இலை ஒரு நம்பர் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறோம். 2 பீஸ் கிராம்பு, 2 பீஸ் பட்டை. இது சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய சைஸை நீங்கள் பார்க்க முடியும். இதை நம்ம போட்டுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்ததுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். இது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு உரலில் போட்டு இடித்து நல்லா இதோட பவுடர் எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு எந்த குழம்பு கூட வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் நல்லா வதக்குனதுக்கப்புறமா எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இடிச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சுட சுட இடிக்க பார்த்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் வேர்வை விட்டுடும்னு சொல்லுவாங்க. அந்த ஹீட்டில் இருக்கிறதுனால புழுங்கிடும். புழுணுச்சுன்னா உங்களுக்கு அந்த தூள் சீக்கிரமாகவே கெடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். எப்போதுமே எதை நம்ம வறுத்து அரைச்சாலுமே சரி, நீங்கள் அதை வறுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய சூடு குறையிற அளவுக்கு நீங்கள் அப்படியே விட்டுடணும். அது நார்மலாக ஒரு ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்க பார்த்து நீங்கள் அதை மிக்சிலையோ இல்லைனா ஏதாவது ஒரு உரல்லையோ நீங்கள் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா இது வறுத்து எடுத்தாச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை உரலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஒரு பவுடர் மாதிரி இடித்து எடுத்துக்க போகிறோம்.
இப்போ இதை நல்லா நம்ம தேவையான அளவுக்கு ஒரு பவுடர் மாதிரி இடித்து எடுத்திருக்கோம். இந்த கறி ஸ்பைஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது குழம்புக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஆங்கிலோ இண்டியன் காலத்தில் அவங்களுக்கு ஸ்பைஸ் மேலே இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னால இதை செய்ய ஆரம்பித்தாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சது ஆங்கிலோ இண்டியன் காலத்துலேருந்து இது வரைக்கும், அதாவது பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டாங்க இல்லையா, அந்த காலத்துலேருந்து இது வரைக்குமே இது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பவுடராக தான் இருக்குது. நம்ம ஊரில் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஆனால் சில பேருக்கு இதை பற்றி என்னன்னே தெரியாது. ஏன்னா குழம்புத்தூள் நம்ம வழக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்பைஸ் நம்ம சில விஷயத்தில் மறந்துருப்போம். அந்த மாதிரி இந்த மெட்ராஸ் கறி பவுடர் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான கறி பவுடர். ஸோ அது செய்கிறது எப்படின்றத நான் காமிச்சிட்டேன். இதை வச்சு எக்ஸலண்ட்டாக ஒரு சிக்கன் டிஷ்ஷு நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன், அதுவும் மெட்ராஸ் சிக்கன். வாங்க நம்ம அந்த சிக்கன் டிஷ்ஷை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மெட்ராஸ் கறி பவுடர் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். அந்த கறி பவுடரை வச்சு ஒரு அருமையான சிக்கன் டிஷ் செய்ய போகிறோம். அந்த சிக்கன் டிஷ் பேரும் மெட்ராஸ் சிக்கன் தான். இந்த ரெசிபி நிறைய பேருக்கு வழக்கத்தில் இல்லாதனால மறந்துருப்பீங்க. நீங்கள் போய் செக் பண்ணாலே அந்த ரெசிபிஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இந்த கறி பவுடர் தான் இதோடைய ஒரு பேஸ்ன்னு சொல்லலாம். இதோடைய ஃப்ளேவர் எல்லாமே இந்த கறி பவுடர் பேஸ் பண்ணி தான் இந்த ரெசிபி இருக்கும்போது நான் இப்போ கடாயை வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயை சேர்க்குறோம். இப்போ இதுக்கு தேவையான ஹோல் கரம் மசாலான்னு சொன்னோம் இல்லையா, அதை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். கொஞ்சம் பட்டை, ஒரு 2 பீஸ் ஏலக்காய், ஒரு தழையை நல்லா நான் பிச்சு போட்டிருக்கேன், பிரியாணி தழையை சேர்த்துருக்கோம். அது கூட கொஞ்சமாக சீரகம், ஒரு 2 பல் கிராம்பு, அவ்வளோதான். இதுதான் ஹோல் கரம் மசாலா நம்ம சேர்க்க போகிறது. ஒரு பச்சை மிளகாவை நல்லா நான் கீறி போட போகிறேன். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான கறி லீஃப் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு சைடு வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துருங்க. 2 ரீசன். ஒன்று, நீங்கள் அந்த டைமிங்கில் போட பார்த்து அதோடைய பச்சை வாசனை ரொம்ப நிறைய இருக்கும் மற்ற ஸ்பைசஸை கம்பேர் பண்ண பார்த்து. அதனால் இந்த ஸ்டேஜில் அதை சேர்த்திங்கன்னா நீங்கள் ஃபைனலாக அந்த கிரேவியோட சாக பார்த்து இன்னொரு நாள் உங்களுக்கு ஜெல்லாக இருக்கும்.
சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள். இப்போ நீங்கள் வந்து இதில் மெட்ராஸ் கறி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் சேர்க்க போகிற ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்பைசஸில் இது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதான். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இது கூட எண்ணெய் சேருங்க இந்த ஸ்டேஜில். இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்பைஸில் இருக்கக்கூடிய ரா ஃப்ளேவர்லாம் குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இதோட கிளறிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. கடைசியாக கொஞ்சமாக இது கூட பெப்பர் தூளை சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த பெப்பர் தூளையே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 5 to 10 minutes இதை அப்படியே நம்ம ஸ்லோ ஹீட்டில் குக் பண்ணலாம். குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது எல்லாமே சேர்த்து ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த ஸ்டேஜில் சிக்கனை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணிவிட்டு எண்டில் கோகனட் மில்க் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம பண்ண போகிற ப்ராசஸ். இது ஒரு 5 minutes குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் வதங்கி அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. நீங்கள் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு வந்து ஒரு ப்ளசன்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். அதாவது அந்த பச்சை வாசனைலாம் இல்லாமல் அந்த ஃப்ளேவரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ தேவையான சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 1/2 கிலோ சிக்கன் இருக்கும். இந்த சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு ஒரு சிக்கன் குக் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் 8 minutes போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. அதை குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி சீசனிங்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் எண்டில் கொஞ்சமாக கோகனட் மில்க், அதாவது தேங்காய் பாலை ஊற்றிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம். தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி இதை நம்ம கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு குக் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே செய்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சிக்கன் போட்டதுக்கப்புறம் சிக்கன்லேருந்து தண்ணி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா எடுக்கிறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு குக் ஆனதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இது நல்லா ஒரு மூடி ஒரு 8 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 minutes விட்டுருக்கோம். இந்த சிக்கன் நல்லாவே குக் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணி நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் கோகனட் மில்க், கொரியாண்டர் ரெண்டுத்தையும் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். சிக்கன் அருமையாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி இதுக்கு தேவையான தேங்காய் பால், கொஞ்சமாக மல்லி இலை, அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் தேங்காய் பாலும் மல்லி இலையும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே சிம் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்கேஸ் சால்ட் ஏதாவது